அவன் மட்டும் கூட பார்சல் எடுத்துட்டு போறான் சஃபீர். நாங்க வந்து எலவங்குளத்துக்கு வந்தாச்சு. வந்தப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துக்கிறோம். அதாவது அவங்களோட வீட்டில் சமைச்ச சாப்பாடை வந்து வெள்ளிக்கிழமை தானே அப்போ ஸ்பெஷல் ஆகிக்கும். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க வரலடா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்ட்டு கேட்க அவன் சொன்னாங்க இல்லை வீட்டில் தான் வெள்ளிக்கிழமை தான் ஸ்பெஷலாக சமைப்பாங்க, அதை மிஸ் பண்ண இயலாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை நீங்கள் எல்லாருமே உங்களோட வீட்டில் உள்ள சாப்பாடை கொண்டு வாங்க போவோம்னு சொல்லி போட்டு முடிவு எடுத்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு போகணும். ஸோ வாங்க பார்ப்போம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறத. ஸோ நிறைய விஷயங்கள் இதுக்கு போகிறோம் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா கைஸ், இப்போ நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடி இப்போ பேத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அவன் மட்டும் பசா அவன் மட்டும் கூட பார்சல் எடுத்துட்டு போறான் சஃபீர். சரி வராய் சரியா விலங்குல எல்லாத்தையும் ஆக்க வராங்க. போறதெல்லாம் குரங்கு கொடுத்துடாம நம்மளுக்கு வச்சுக்கோங்க. சாப்பாடெல்லாம் கவனம். ஏண்டா குரங்கெல்லாம் வந்து இங்க வந்து மிக்க மோசமான குரங்கு. நம்மளோட ஒரு குரங்கு மாதிரி இல்ல. நம்மளோட ஒரு குரங்கு கொஞ்சம் பரவாயில்ல, டீசென்ட் ஆகிக்கும். இங்க அதெல்லாம் பார்க்காது. பசங்க வந்து ஓ எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட் தான். குரங்கெல்லாம் இதெல்லாம் எப்போ போகணும் போட்டு அடிக்க வச்சு சிறுத்தை போட்டோஸ்லாம் பேனர்ல அடிக்க வச்சுதான் பார்க்க பயங்கரமா தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சைட்ல இருந்து பட் நான் இந்த சைட்டுக்கு எங்களுக்கான குளிக்கக்கூடிய இடத்த வந்து நாங்கள் தேடி போகிறோம். பட் வாங்க பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. சஃபீர் இங்கிட்டால முன்னால போங்க. சரி வராது. நான் இதுக்கு முன்னுக்க வந்துக்கிறேன் சரியா. இதுக்கு முன்னுக்க நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த தொங்கு பாலம் அந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கல. ஆனா இந்த பாதை வந்து அப்படியே தான் இருக்கு. இந்த பாதை கூடுதலா கிட்டத்தட்ட நான் வரக்குள்ள யானைலாம் வரும். 5-6 வருஷம் இருக்கும். நாங்க வந்து தங்குறது 3 நாள் தங்குறது. இப்ப நாங்க குளிக்கிற இடத்துக்கு இடம் தேடி போய்த்துக்கிட்டோம். எந்த இடம் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க சாப்பிடக்கூடிய எல்லா வசதியும் தேவைப்படுற மாதிரி ஒரு இடத்த இப்ப நாங்க தேடி போறோம். போறதும் பயங்கரமா தான் இருக்குது. இந்த படியால தான் இறங்கி இப்ப போறோம். சரியா இப்ப இந்த படியால இறங்கி போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர் வைக்குது இடமெல்லாம். அந்த அளவுக்கு கிளீனா அந்த சைட்ல பார்த்தா விளங்கும். ஒரு நேச்சுரலா வந்து ஒரு இடத்துல வந்து குளிக்கிறது நிறைய ஃபன் பண்றதுக்கு ஒரு சார்ந்த ஒரு இடம் தான் இந்த எலவங்குளம் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த எலவங்குளத்துல நிறைய பேர் இப்போ சும்மா டைமே நிறைய பேர் வருவாங்க. அதே அந்த ஃபெஸ்டிவல் பெருநாள் டைம் அந்த டைமுக்கெல்லாம் இங்கே ஒரு இடத்துல குந்துறதுக்கு கூட இடம் தேடணும் அவ்வளோத்துக்கும். ஏண்டா அவ்வளோத்துக்கும் ஆட்கள் இங்கே வருவாங்க. எல்லாத்துக்குமே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு லொக்கேஷன் தான் எலவங்குளம். ஸோ எனக்கு பிடிச்சது இந்த இடம் தான். பட் எங்கள்கிட்ட ஊர்லேயே இப்படி ஒரு இடம் இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான். பட் நாங்கள் டக்குண்டு வரக்கூடிய நிறைய ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகணுமென்ற ஒரு அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. என்று சொன்னால் எங்களோட ஊருக்குள்ளேயே நாங்கள் இப்படியான இடத்த பார்க்கறது வந்து எங்களுக்கு சந்தோஷம். பட் நான் இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறோம். முடிவில்லாமல் போகிறோம். எங்கே தான் போகிறோமோ தெரியாது. இவங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இல்ல நாம இப்படி செய்வோம். நாம எல்லாருமே இப்ப தண்ணியால இறங்கி அந்த சைடுக்கு போவோம். இல்ல போவோம் போயிட்டே ஆகணும். ஏண்டா இதான் எங்கட போற ஒரு முடிவு. எங்க அவன் அலையோட அடிப்படிச்சுட்டு போயிடுவான். என்கிட்ட மிதந்துட்டு தாரா மாதிரி இருக்கிறான். என்ன செய்வோம்? அங்கால தான் போவோம். அங்கால போயிட்டு
அங்கிட்டு போவோம், அப்படி அங்கிட்டு போனா சரி. உடுப்பு மாத்து அங்கிட்டு மாத்துவோம். நலஞ்சிருந்தா சாப்பிட்டு போனா முக்கவசாம இங்க பக்கம். ரைட், அப்ப இவர் சொல்றாரு சாப்பிட்டு போவோண்டு. இப்ப இவர் முடிவை நாங்க எடுக்க போறோம். ரைட், எல்லாம் சாப்பிட்டு போவோம். ரைட், இப்ப சஃபியா சொல்லிட்டா இறங்குவோண்டு. அப்ப யார பேச்சு கேட்க மாட்டேங்க போறோம். என்ன சொல்றீங்களோ அதை செய்வோம். ஏன்னா ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எல்லாருமே சாப்பிட்டு போட்டு தான் குளிக்க போறோம். ஏன்னு சொன்னா பகல் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிட்டு. இப்போ வந்து 3:30 ஆயிட்டுது சாப்பிட்றதுக்கு. பட் எல்லாருக்கும் ரொம்ப பசியா இருக்குது. அதனால எல்லாருமே வந்து சாப்பிட்டு போட்டு குளிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. சரி, ஒரு பிளேஸை பாருங்க சாப்பிட்றதுக்கு. ஓ, சாப்பிட்டே போவோம். ஓ, இதுல சாப்பிட்டு போவோம். எப்படி லொகேஷன் எல்லாம் உண்மையாவே எங்கட ஊர்ல இப்படி ஒரு இலவங்குளம்ன்ற ஒரு ஆறு இருக்கிறது வந்து எங்களுக்கு சந்தோஷம். பட் நிறைய பேர் இங்க வரணும்ன்றத நாங்க எதிர்பார்க்கிறோம். நிறைய பேர் வந்து புத்தளத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பட் இயற்கையான வளங்கள் நிறையவே இருக்குது புத்தளத்துல. பட் இதுல அது ஒரு பெஸ்டான வளம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நினைக்கிறேன் இல்ல, அதுதான். கண்டிப்பா நீங்களும் வாங்க. சரியா, இப்ப எல்லாருமே சாப்பிடுறோம். குரங்கா நீ சாப்பிட்ட மாதிரி ரைஸ் சாப்பிடுறான். பசா வந்து பிரியாணி. நீ பீஃப் பா, என்ன மட்டனா? ரைட், ரெண்டுமே சிக்கன் மிக்சிங்கா? அது மிக்சிங்கா? ரைட். இவரு பிரியாணி. சரி, நானும் பிரியாணி தான். எல்லாம் இன்னைக்கு பிரியாணி. ஏன்டா வெள்ளிக்கிழமைண்டாலும் எல்லாரும் வீட்லயும் ஸ்பெஷலான சாப்பாடு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கூடுதலா வந்து ஃபெமிலியா வாரவங்கள்லாம் வந்து தங்கி நின்று அப்படி தங்கி நின்று போகிற மாதிரியான இடங்கள் தான் இதெல்லாம் இருக்குதுங்கிட்டு. ஸோ வந்தால் அழகாக தங்கி நின்று சமைச்சி சாப்பிடக்கூடிய இடமெல்லாம் இங்கே இருக்குது. சமைச்சி சாப்பிடக்கூடிய சாமான்களை கொண்டு வந்தாலே போதும், மற்றதெல்லாம் இங்கே இருக்குது. எப்படி இது வேற லெவல்ல? உண்மையாவே இப்படி இடம் ஒன்றும் புத்தளத்தில் இருக்கிறது பெரிய விஷயம். அங்கிட்டும் நல்லா கேட்டானா இங்கனெல்லாம் வந்து தண்ணி வந்து ஒரு கணக்குக்கு தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஒரு ஒரு கணக்குக்கு தான் இருக்குது. பெருசாக தாழ்ப்பம் இல்லை. அங்கிட்டு போக இருக்குது தாழ்ப்பமான இடமெல்லாம் இருக்குது. அப்படி நேராக போனால் தாழ்ப்பமான இடம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆளுக்கு ஒரு கையில் பழமாக வச்சுட்டு இருக்கிறோம். சாப்பிட்டு முடிஞ்சு குளித்த அப்புறம் சின்ன ஒரு பசி ஒன்று வந்துச்சு. அப்போ நாங்கள் வரக்குள்ளே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். மாங்காய், பப்பாசி, ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வந்தோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது. ஃப்ரூட் சலாட் வித் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் இப்போ நாங்கள். அதுவும் இந்த இடத்துல. அது என்னது? எப்பலா? என்னமோ மரத்துலேருந்து காட்டுக்குள்ளேருந்து எப்பல் கொண்டு வர மாதிரி தான் இருக்குது போலண்ணா. வாட்? தோல்ல உரிங்கவா? தோல்ல அப்போ அதெல்லாம் சத்து இருக்கியாண்ணா? ரைட், சத்து இருக்கு. ரைட், இதுதான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டி போட்டு ஐஸ்கிரீம் இருக்குது. ரெண்டையும் கலந்தா ஃப்ரூட் சலாட் வித் ஐஸ்கிரீம். நாங்கள் இளவங்கலாத்துக்குள்ள தின்ன போகிறோம். பைத்தியத்தெல்லாம் காட்டுறேன். இங்க பாருங்க, இவர் என்னங்க பேரஞ்ச மாதிரி அதுக்கு வந்துக்கிறாங்க. கீழே கிடக்குது, அநியாயமா போகுதுடா. கீழே கிடக்கிறத கிடைச்ச விடுவோம். இப்ப தார நம்மகிட்ட
அவல் முழுக்க பப்பாசி கைஸ் ரைட் ஃப்ரூட் சலாட் வித் ஐஸ்கிரீம் வேற லெவலில் இருக்குது. அதுவும் இளங்கோல் ஆற்றுல இன்னும் வேற லெவல். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே குளிக்க முடியுது. டைம் வந்து இப்போ 6 மணி ஆகுது. எல்லாருமே வீட்டுக்கு போகிற டைம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.